இந்த பேரணியிலே கலந்து கொண்ட இளைஞர்கள் இங்கே மரக்கிளைகளை ஒடிக்கவில்லை, ஜெனரேட்டர் ரூமை சிதைக்கவில்லை, இங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளை எல்லாம் உடைத்து நொறுக்கவில்லை. ஆகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ற அமைப்பு பகத்சிங்கினுடைய வாரிசுகளாக தமிழகத்தினுடைய வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் இந்திய தமிழக இளைஞர்கள் படக்கூடிய துன்ப துயரங்களை எல்லாம் கோஷங்களாக எழுப்பி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த இளைஞருடைய பேரணி இங்கே அரசு மருத்துவமனையை கடக்கிற போது அந்த அரசு மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு வழிவிடுகிற அந்த ஏற்பாட்டையும் மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்தார்கள். இந்த மாநாட்டு பேரணியினை குறுக்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தபோது அந்த ஆம்புலன்ஸுக்கும் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸிலே சிகிச்சைக்காக செல்லக்கூடியவர்களை மதித்து அனுப்புகிற செயலையும் நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பேரணியிலே வந்த தோழர்கள் செய்தார்கள். ஆனால் சில அமைப்புகள் இங்கே தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரப்புரை பயணங்களில் எல்லாம் ஆம்புலன்ஸை கண்டாலே அலறுகிறார்கள். ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க சொல்லி ஒரு தலைவர் டைரக்ஷன் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் இன்னொரு நடிகர் நம்முடைய இங்கே 8:45 வர வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலேயே 8:45 தான் புறப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தவறாமையை அவருடைய சகாக்களுக்கு அவருடைய கட்சியை சார்ந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விரும்பத்தகாத சம்பவம் அந்த நடிகருடைய தான் தோன்றித்தனமான செயல்பாட்டால் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்பாவி உயிர்கள் 41 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் தகாது. அரசு நிவாரணம் கொடுத்திருக்கிறது, அந்த கட்சியும் நிவாரணம் கொடுத்திருக்கிறது, பல்வேறு கட்சிகள் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறோம், இந்த போன உயிர்களை திரும்பி அந்த குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆகவே நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தான் ஒரு கட்டுப்பாடான இயக்கம். இன்றைக்கு ராணுவம் இடுக்கோடு இங்கே நடந்து வந்தார்கள். பொதுமக்களுக்கு யாருக்காவது இடையூறு செய்தார்களா? இங்கே இந்த நகரத்தினுடைய பெரியோர்கள் யாருக்காவது இடைஞ்சல் செய்தார்களா? ஆக அப்படிப்பட்ட இளைஞர் அமைப்பை உருவாக்குவதுதான் இன்றைக்கு இந்திய நாட்டிற்கு தேவை என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பகத்சிங்கினுடைய தலைமையிலே அவர் உருவாக்கிய நவஜவான் பாரத் சபா இந்திய நாட்டிலே இளைஞர்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தியது. அன்றைக்கு இருந்து 1925ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட RSS இயக்கம் இந்து இளைஞர்களை சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னது. அந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டை ஒட்டி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாணயத்தை வெளியிடுகிறார். 100 ஆண்டு கொண்டாடக்கூடிய RSS இயக்கத்தினுடைய அந்த 100 ரூபாய் நாணயத்திலே பாரத தேவியினுடைய அதனுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்காத, குறைஞ்சபட்சம் சுதந்திர தின அணிவகுப்பில் கூட பங்கேற்காத அந்த RSS அணிவகுப்பு புகைப்படம் அந்த 100 ரூபாய் நாணயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு வரலாற்றை திருத்தி எழுதுகிற, சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றுகளை எல்லாம் மாற்றுகிற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய கல்வி நிலையங்களிலே கொடுக்கப்படுகிற பாடத்திட்டங்களிலே திருத்தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய திருத்தங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றை திருத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சியை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பை செலுத்துவார்களே ஆனால் இந்தியா பெரிய அளவுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவினுடைய வேலையின்மை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசினார். தமிழ்நாட்டினுடைய நிலைமை பற்றி நம்முடைய மாநில செயலாளர் பேசினார். ஆகவே இந்த வேலையின்மை பிரச்சனை, இதை தீர்வதற்கு இந்த அரசிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று சொன்னால், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது கடந்த ஆட்சியின் போது தெரிவித்தார் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை. இந்த ஆட்சியின் போது குறிப்பிட்டார் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்று. என்ன வேலை வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தனியார் நிறுவனங்களில் அப்ரண்டிஸ் பணிபுரிவதற்கான வேலை வாய்ப்பை தான் மத்திய அரசு வழங்கி கொண்டிருக்கிறதே தவிர ஏற்கனவே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களையும் அதை தனியாருக்கு தாரை வார்க்கிற ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு
ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து துறை ஒட்டுமொத்தமாக தனியாருடைய கைக்கு சென்று விட்டது. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய பணியிடங்களிலே மட்டும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி இடங்களை நிரம்பாத இடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களை பற்றி, வேலை வாய்ப்பை பற்றி கவலை இல்லாதவர்கள் இன்றைக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தீவிரவாதத்தை அவர்கள் இவ்வாறெல்லாம் ஒழிக்க முடியாது. ஆகவே வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கு இளைஞர் சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரே கேடயம். அந்த வேலை வாய்ப்பை பறிக்கிற செயலை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கிற இடத்திலே நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், எத்தனை அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், சீமான் போன்றவர்கள், நாங்கள் தமிழர்களுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் எங்கள் பின்னால் தான் இருக்கிறோம் என்று சொல்பவர்கள், தமிழ்நாட்டுக்கு அந்த சமக்கர சிக்ஷா நிதி மறுக்கப்படுகிற போது, தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று அதனுடைய நிதி மறுக்கப்படுகிற போது அதற்கு எதிராக அந்த தமிழ் தேசிய உணர்வோடு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி இருக்கிறாரா, குரல் கொடுத்திருக்கிறாரா, போராடி இருக்கிறாரா? ஆகவே அவர்கள் மாடுகளை வைத்து போராட்டம் நடத்துகிறார். மனிதர்களை பற்றி சிந்திக்க மறுக்கிறார். அவர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே ஏராளமான தமிழ் இளைஞர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்களை நெறிப்படுத்துகிற பணி மட்டுமல்ல, ஒரு சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்கம். இதோ கோவிட் பெருந்தொற்று வந்தது. கோவிட் பெருந்தொற்று வந்த போது தாய்க்கு கோவிட் வந்தால் மகன் அவருக்கு சேவகம் செய்ய மறுத்தான். தகப்பனாருக்கு கோவிட் வந்தால் மனைவி, அவருடைய துணைவியாரே சேவகம் செய்ய மறுத்தார். ஆனால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் தங்களுடைய ரத்தத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவங்க மருத்துவமனைகளிலே கோவிட் நோயாளிகள் மத்தியிலே பணியாற்றி அவர்களுக்கு மிகச்சிறந்த சேவகர்களாக அந்த சேவையை செய்த இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். ஆக இத்தகைய சேவை உணர்வு மிக்க இளைஞர்களை இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிற அமைப்பு தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். ஏதோ சேவை செய்யக்கூடிய அமைப்பு மட்டுமல்ல, இன்றைக்கு இளைஞருடைய கோரிக்கைகளுக்காக போராட்டத்தை நடத்தக்கூடிய போராட்ட உணர்வை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்டிருக்கிற இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். ஆகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அதனுடைய மாநில மாநாடு இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இங்கே நடைபெறுகிற போது இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி குறித்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞருடைய எதிர்காலம் குறித்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய கல்வியை பாதுகாப்பதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைக்காத போது தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி குறித்தே பேசுகிற இயக்கமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு திட்டமிடுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் என்று வாழ்த்தி இந்த பேரணி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.